ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 15/3/2026 சாக்கார முரளி. ஒரிஜினல் டேட் அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 24/3/2009. ஸோ பாப்தாதா மூலமாக என்னென்ன பொக்கிஷம்லாம் நம்ம அடைஞ்சிருக்கிறோமோ அதையெல்லாம் நமக்குள்ளே எமர்ஜ் பண்ணி காரியத்தில் பயன்படுத்துங்க. அனுபவ அத்தாரிட்டி ஆகுங்கள் இல்லையா? அந்த சக்திகள், குணங்கள் அதெல்லாம் இருக்கிறதுடைய அனுபவ அத்தாரிட்டி ஆகணும். இன்றைக்கி நாலாபுரத்துலேயும் எல்லா பொக்கிஷங்களையும் சேமிப்பு செய்யக்கூடிய சம்பன்ன குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறார். ஸோ கூடவே ஒவ்வொரு குழந்தையும் எந்த அளவுக்கு எல்லா பொக்கிஷங்களையும் சேமிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு ரிசல்ட்டும் பார்த்துட்டு இருக்கிறார் பாபா. பாப்தாதா மூலமாக நிறைய அழிவற்ற பொக்கிஷங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதுலேயும் ரொம்ப 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 உயர்ந்த பொக்கிஷம் ஞான பொக்கிஷம், ஞான செல்வம். ஏன்னா இதன் மூலமாக தான் மற்ற எல்லா பொக்கிஷமும் கிடைக்கிது. இதன் மூலமாக தான் நமக்கு முக்தியும் ஜீவன் முக்தியும் கிடைக்கிது பலனாக. ஸோ பழைய தேகத்திலிருந்தும் பழைய உலகத்திலிருந்தும் நாம் முக்தி அடைஞ்சு ஜீவன் முக்தி ஸ்திதி அடையிறதுக்காக, முக்தி தாமம் போகிறதுக்காக எல்லா குழந்தைங்களுக்கும் இப்போ பிராப்தி கிடைச்சிருக்குது. எப்படி கிடைச்சிது? இந்த ஞானத்தின் மூலமாக தான் கிடைச்சிருக்குது. இந்த ஞான பொக்கிஷம் மட்டும் இல்லை, யோகா கூட பொக்கிஷம்தான். ஏன்னா இதன் மூலமாக தானே சர்வ சக்திகளும் பிராப்தியாக கிடைக்கிது. மேலும் தாரணை பண்ணுறதுக்கான பொக்கிஷமும் இருக்குது இல்லையா? ஞானம், யோகா, இப்போ தாரணை. இதன் மூலமாக எல்லா குணங்களும் உங்களுக்கு பிராப்தியாக கிடைக்கிது. பாருங்க, யோகத்தின் மூலமாக சக்தி கிடைக்கிது, தாரணையின் மூலமாக குணங்கள் கிடைக்கிது. தாரணையினாலே குணத்தை தாரணை பண்ணுறது தான். மேலும் சேவையின் பொக்கிஷமும் இருக்குது. இதன் மூலமாக இல்லையா அந்த 4 பாடம் இப்போ சேவையும் வந்துச்சு. ஞானம், யோகம், தாரணை, இப்போ சேவை. ஸோ சேவைன்ற பொக்கிஷத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஆசீர்வாதன்ற பொக்கிஷம் கிடைக்கிது, குஷிங்கிற பொக்கிஷமும் பிராப்தியாக கிடைக்கிது இல்லையா? பாபா குழந்தைங்க வெளி உலகத்திலேருந்து புத்தியை கட் பண்ணுறாங்க. அப்போ வெளி உலகத்து விஷயம் துக்கத்தையும் கொடுக்குது, ஒரு போதையும் கொடுக்குது. அந்த போதையை கட் பண்ணுறோம். கட் பண்ணுறதுனால அந்த துக்கத்துலேருந்து தப்பிக்கிறோம், ஓகே. பட் ஆனால் புத்தி இப்போ சந்தோஷம் எங்கேருந்து கிடைக்கிறது? சேவையின் மூலமாக கிடைக்கிது, ஆசீர்வாதமும் கிடைக்கிது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, அதை விட அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷம் இந்த டைம், நிகழ்கால சங்கமயுக நேரம். ஸோ நேரத்தின் பொக்கிஷம். ஏன்னா முழு கல்பத்திலையும் இந்த சங்கமயுக நேரம்தான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இல்லையா? வைரத்துக்கு சமமான விலை மதிப்பு வாய்ந்த நேரம் இது. இந்த சங்கமயுகத்துடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு நேரமும் விலை மதிப்பற்றது இல்லையா? ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பற்றது. இந்த சங்கமயுகத்தில் அந்த ஒவ்வொரு நொடியும் நீங்கள் என்ன எண்ணங்களை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க அதுவும் விலை மதிப்பற்றது. ஏன்னா எப்படி எண்ணத்தை உருவாக்குறதுன்னு பாப்பா கற்றுக் கொடுக்குறார். இதன் ஆதாரத்தில் தான் சுகம் நிரம்பிய எண்ணத்தை, சுகம் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை மட்டுமே உருவாக்குவோம். அடுத்த அரைக்கல்பம் முக்கால்வாசி அப்படி தான் இருப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்குள்ள நல்ல குணம், பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நல்ல குணத்துக்கு காரணமே முந்தைய சங்கமயுகத்தில் இதை ஆழமாக தாரணை பண்ணதுனால தான். இந்த சங்கமயுக நேரத்தில் தான் பாப்தாதா மற்றும் குழந்தைங்களுடைய இனிமையான சந்திப்பு நடக்குது. ஏன்னா வேறு எந்த நேரத்துலையுமே
இந்த பரமாத்மா தந்தையுடைய மற்றும் பரமாத்மா குழந்தைங்களுடைய சந்திப்பு நடக்கிறதே கிடையாது. சங்கமயுக நேரத்தில் மட்டும்தான் நடக்குது. சந்திக்கிறது மட்டும் இல்லை, பாப்தாதா மூலமாக அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தியாகவும் கிடைக்குது இந்த சங்கமயுகத்தில் தான். ஸோ அதனால் பொக்கிஷங்களை சேமிக்கிற நேரம் இந்த சங்கமயுகம். வேறு எப்பயும் சேமிக்க முடியாது. ஃபுல்லாக செலவு தான் பண்ணுறோம் 5000 வருஷமாக. இப்போ மட்டும்தான் சேமிக்கிறோம். ஏன்னா இந்த பேங்க்கு வேறு எப்பயுமே திறந்துருக்காதுன்றார். இந்த சேர்த்து வைக்கிற பேங்க் வேறு எந்த யுகத்துலையும் கிடையாது. இந்த பேங்க் இப்போ போட்டு வைக்கிறோம். இந்த ஒரு சங்கமயுகத்தில் மட்டும்தான் நீங்கள் எவ்வளவு பொக்கிஷங்களை சேமிக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியும். சங்கம யுகத்துடைய மகிமை என்னன்னா, ஒரு பிறவியிலே பல பிறவிக்கான சேமிப்பு செய்ய முடியும் இல்லையா? ஒருத்தர் 80 வயதில் கோடான கோடி மல்டி பில்லியனராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வருஷத்தில் அது அவர் கூட வரப்போகிறதில்ல. அப்போ அவர் சேர்த்தது வேஸ்ட்டு தான் இல்லையா? ஆனால் நீங்கள் பல பிறவிக்கு சேர்க்குறீங்க. இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு வாய்ப்பு பல பிறவிக்கு சேர்க்க முடியும். அதனால் இது ரொம்ப சின்ன யுகம்தான், ஆனால் ரொம்ப ரொம்ப மகத்துவம் நிரம்பிய யுகம். பாப்தாதா மூலமாக எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த பொக்கிஷங்கள் பிராப்தியாக கிடைக்கிது. ஸோ பாப்தாதா இன்னும் இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தை, இந்த குழந்தைக்கு மட்டும் நான் நிறைய பொக்கிஷம் கொடுக்குறேன், இந்த குழந்தை எனக்கு பிடிக்காது அதனால் பொக்கிஷம் கம்மியாக கொடுக்குறேன் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்கும் தான் பொக்கிஷங்களை கொடுக்குறார். ஆனால் கொடுக்கிறவர் சமமாக கொடுத்தாலும் பெறுபவர் சமமாக பெறுவது கிடையாது. ஏன்னா பெறுவதற்குன்னு விதி இருக்குது இல்லையா? ஸோ அந்த பொக்கிஷங்களை சேமிப்பு செய்கிறதுல ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த முயற்சி செய்கிறதுல வித்தியாசம் இருக்குது. கொடுக்கக்கூடிய தந்தை ஒருத்தர் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு, ஒரே நேரத்தில் தான் கொடுக்குறாரு. ஆனால் தாரணை செய்கிறதுல மட்டும் ஏன் வித்தியாசம் வருது? ஒரே மாதிரியாக தானே கொடுத்தாரு. காரணம் தாரணை செய்கிறதுல அவங்களுடைய முயற்சியும் வித்தியாசப்படுது. பொக்கிஷங்களை தாரணை செய்கிறதுக்கு ஒன்று உங்கள் முயற்சியின் ஆதாரத்தில் உருவாக்க முடியும், பொக்கிஷங்களை அதை சேமிக்க முடியும். ரெண்டாவது, எப்போவுமே நீங்கள் திருப்தியாக இருந்து இல்லையா, சுயம் நாம் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும். ஸோ இந்த திருப்தின்ற விசேஷத்தா மூலமாக பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். எவ்வளோ சூப்பர் இல்லையா? என்ன நடந்தாலும் நடக்கட்டுமே, என்ன தான் நடக்கட்டுமேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அது மாதிரி எது நடந்தாலும் நான் திருப்தியாக தான் இருப்பேன், மற்றவர்களை திருப்திப்படுத்துவேன். அப்படி திருப்திப்படுத்தும் பொழுது உங்களுக்கு பொக்கிஷங்கள் சேமிப்பாகுது. இது எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த ரகசியம் நல்லா ஆழமாக தாரணை ஆயிடுச்சுன்னா யாரு கூடயும் வாதம் விவாதம் சண்டைலாம் போட மாட்டோம். ஒருத்தர் நடிப்பா அப்படி, நான் அவங்கக்கிட்டையும் திருப்தியாக தான் இருக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் திருப்தியாக இருந்துட்டாலே அவங்களுக்கு உங்கள் மேலே திருப்தி வந்துடும். அப்போ நீங்கள் அவங்கள திருப்திப்படுத்திட்டீங்க. எப்படி? நீங்கள் திருப்தியாக இருக்கிறதன் மூலமாக. ஸோ அப்படி எப்போவுமே நீங்கள் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும். ஏன்னா இந்த திருப்தின்ற விசேஷ குணத்தின் மூலமாகவும் பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். இது ரொம்ப ஈஸியாக சேமிக்கிறது இல்லையா? ஏன்னா இதன் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். சேவை மூலமாக மூணாவது, சேவை மூலமாகவும் பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். ஏன்னா நீங்கள் சேவை செய்யும்போது எல்லா ஆத்மாவுக்கும் குஷி பிராப்தியாக கிடைக்கிது.
அப்போ குஷின்ற பொக்கிஷத்தை பிராப்தியாக அடைய முடியுது. உங்களுடைய முயற்சி மற்றும் எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற முயற்சி. அடுத்தது சேவைக்கான முயற்சி. ஸோ இந்த 3 முயற்சியின் மூலமாக பொக்கிஷங்களை சேமிக்க முடியும். ஸோ இதில் தான் வித்தியாசம் வருது. ஒரு சிலர் ஒன்றுத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க, ஒன்றுத்தில் அலட்சியமாக இருந்துடுறாங்க. அப்போ வரிசை கிரமமாகிடுது. பொக்கிஷங்களை சேமிக்கிறதுக்கு குறிப்பாக சம்பந்தம் தொடர்பில் வரும்பொழுது ஒன்று பொறுப்பு உணர்வு, பணிவு, சுயநலமற்ற நிலை, ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு செகண்டும் நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா பாபாவை நினைக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, திருப்தியாக இருக்கிறீங்களா, சேவை செய்கிறீங்களா, இது எல்லாத்தையும் பொறுத்து தான். அப்போ ஒரு செகண்டும் நான் சேமிச்சிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருக்கணும். அப்போ நீங்கள் சம்பந்தம் தொடர்பில் வரும் பொழுது இல்லையா, அவர்களை திருப்திப்படுத்துறது என்னுடைய பொறுப்பு, நான் பணிவாக இருக்கணும், அதுலேயும் கவனம் வைக்கணும், சுயநலமற்ற தன்மை இருக்கணும் ஒருத்தரோட பேசும் பொழுது. அடுத்தது அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக மாறுவாங்கன்ற அந்த சுபபாவனை மற்றும் சுப விருப்பம் வைக்கணும். இப்படி வச்சாதான் பொக்கிஷங்கள் உங்களுக்கு சேமிப்பாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது இல்லையா? அப்போ பாருங்களா, சேவை செய்யும் பொழுதும் மற்றவங்க சம்பந்தம் தொடர்புலையும் வரும் பொழுதும் இவங்களை மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு ரொம்ப பணிவோடு சுயநலம் இல்லாமல் நீங்கள் சேவை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணிங்கன்னா புண்ணிய கணக்கை, ஆசீர்வாதத்தின் பொக்கிஷத்தை ரொம்ப ஈஸியாக உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாப் தாதா எல்லாருடைய கணக்கையும் பார்க்குறார். என்ன பார்த்தாரு? நாலாபுறங்கள்லேயும் குழந்தைங்க வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்கன்றதை பார்க்குறார். தந்தையோ ஒருத்தர் தான், ஒரே நேரத்தில் தான் கொடுக்குறாரு. ஆனால் சேமிக்கிறதுல 2 விதமான குழந்தைங்களை பார்க்குறார். ஒன்று, சில குழந்தைகள் சேமித்த பொக்கிஷத்தை செலவு பண்ணிடுறாங்க, சேமிக்கவும் செய்கிறாங்க, செலவு பண்ணி அழிச்சிடவும் செஞ்சிடுறாங்க. 2வது, சேமிக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க, இருந்தாலும் சேமிக்கிறதுல கவனம் செலுத்தி சேமிக்கிற கணக்கை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இதோடைய நினைவு தான் பைபிளில் ஒரு கதை இருக்கும். எஜமானன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 வேலைக்காரர்களை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு தங்க காசை கொடுத்துட்டு போவார். ஒரு 6 மாதம் கழித்து வந்து திரும்ப கேட்கும் பொழுது ஒருத்தன் வந்து அந்த ஒரு தங்க காசை 10 தங்க காசாக மாற்றி இருப்பான். இன்னொருத்தன் 1 2 ஆக்கியிருப்பான். இன்னொருத்தன் அப்படியே மண்ணில் புதைச்சி வச்சு எடுத்தாந்து கொடுப்பான். ஸோ கடைசியில் 1 10 மாற்றினவங்கிட்ட மீதி 2 பேர் கொடுத்த காசையும் கொடுத்துருவார், சேர்த்து கடவுள் கொடுத்துருவார், சரி எஜமானன் கொடுத்துருவார். அந்த மாதிரி தான் இப்போ இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்க, இந்த சூக்ஷ்ம சேமிப்பை தான் அங்கே ஸ்தூல சேமிப்பாக காட்டிட்டாங்க. பொக்கிஷங்களை அந்த 2வது வகையினர் வந்து செலவு பண்ணால் கூட சேமிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துகிறாங்க. பொக்கிஷங்களை அதிகப்படுத்துறதுக்கான சாதனம் என்ன? என்ன சாதனம் தெரியுமா? என்னெல்லாம் பொக்கிஷம் கிடைச்சிருக்குதோ அதை சரியான நேரத்தில் என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி காரியத்தில் பயன்படுத்தணும் இல்லையா? பொக்கிஷங்கள் வந்து சக்திகளாக குணங்களாக மாறி இருக்குது இல்லையா? அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தினீங்கன்னா அது சேமிப்பாகும் இல்லையா? பயங்கரமாக கோபப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில்
பொறுமைன்ற சக்தி தான் நமக்கு பொக்கிஷமாக கிடச்சிருக்குது. அந்த நேரம் நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேமிப்பாகுன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? ஸோ அதனால்தான் என் நிமித்தம் உங்களை நிந்தனை செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள், அது எப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கும்பொழுது பாக்கியவான்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கும். அதாவது ஆமாம், பொறுத்துக்கிறவங்க பாக்கியவான்கள்னு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ப அந்த நேரம் என்ன சக்தியை பயன்படுத்தணுமோ அந்த சக்தியை பயன்படுத்தணும். யார் அப்படி பயன்படுத்துகிறாங்களோ, தன்னுடைய மனநிலை மூலமாக பிரச்சனைகளையே மாற்றிடுறாங்களோ அவங்களுக்கு சேமிப்பாகுது. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஸோ ஒரு சோதனையும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு. அது ஞாபகம் இருந்துச்சுன்னா, ஞாபகம் இல்லைன்னா அதுவே இழக்கிறதுக்கான வாய்ப்பாக போயிடும். ஸோ அந்த பிரச்சனைகளை சமாதான ரூபமாக மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேமிப்பாகுது. ஸோ அதுக்கு அந்த பொக்கிஷத்தை காரியத்தில் பயன்படுத்தணும். பயன்படுத்தலை அப்படின்னா அவங்களுக்கு சேமிப்பு ஆகாது. அதனால் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே கேளுங்க, சரியான நேரத்தில் உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் காரியத்தில் பயன்படுத்துகிறீங்களா அந்த பொக்கிஷத்தை அப்படின்னு கேளுங்க. ஸோ எந்த அளவுக்கு காரியத்தில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு பொக்கிஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? கொடுக்க கொடுக்க குறையாதது இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள். ஸோ அதை பயன்படுத்த இல்லையா, ஒரு பொறுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொறுத்துக்கொள்ளும் குணம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா காரியத்தில் பயன்படுத்தும் போது தான் அதோடைய அனுபவம் ஏற்படுது இல்லையா? இப்போ ஒரு ஆயுதங்கள் தயாரித்தால் கூட அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுபவம் வரும். வச்சுருக்கிறானா அது சரியான நேரத்தில் அது வேலையை செய்யலைன்னா. ஸோ அப்போ அனுபவத்தின் அத்தாரிட்டி அதிகமாகிடும். நீங்கள் காரியத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ வண்டி ஓட்ட அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது. இப்போ வண்டி ஓட்டுறது அதன் மீது அவனுக்கு ஒரு அதிகாரம் வந்துடும், இல்லாட்டினா ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணுங்கள், இந்த எல்லா பொக்கிஷங்களும் சேமிப்பாகி இருக்குதா இல்லையா? பயன்படுத்தினீங்கன்னா தான் அது சேமிப்பாகும். ஸோ அதனால் சேமிப்பாகிருக்கான்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டே இருங்கன்றார். அதிகப்படுத்துறதுக்கான சாதனத்தை சரியான நேரத்தில் காரியத்தில் நான் பயன்படுத்துகிறேன்னா அப்படின்னு கேளுங்க. அனுபவ அத்தாரிட்டி அதிகமாகிட்டே இருக்குதா? அந்த அனுபவம் இருக்குதா? ஏன்னா அத்தாரிட்டியில் உயர்ந்ததே அனுபவ அத்தாரிட்டி தான். அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சேமிப்பை அதிகப்படுத்தணும். அதுக்கு செக் பண்ணணும். ஏன்னா இந்த நேரம்தான் உங்களால் செக் பண்ணி பொக்கிஷங்களை அதிகப்படுத்திக்க முடியும். இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிறகு அந்த வாய்ப்பு இருக்காது. அதனால் கடைசியில் பொக்கிஷத்தை அதிகப்படுத்த விரும்புவீங்க, ஆனால் உங்களால் அதிகப்படுத்த முடியாது, டூ லேட் ஆகிடும். அதனால் இப்போவே செக் பண்ணி பொக்கிஷங்களை அதிகப்படுத்துங்க, காரியத்தில் பயன்படுத்துங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாப்தாதா பார்க்குறாங்க, பொக்கிஷங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கிது, குஷியாக தனக்குள்ளே தாரணை செய்கிற முயற்சியும் பண்ணுறாங்க. ஆனால் பொக்கிஷங்கள் எப்படி கிடைக்கிது? முரளி மூலமாக தான் கிடைக்கிது. அப்போ 2 விதமான குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒன்று முரளியை கேட்குற குழந்தைங்க, 2வது கேட்கும்போதே அதை தாரணை செய்கிற குழந்தைங்க. சும்மா கேட்குறதோடு நிறுத்துகிறவங்க கிடையாது. சில குழந்தைங்க கேட்டு ரொம்ப குஷி அடையிறாங்க, ஆனால் கேட்குறதுக்கும் தாரணை செய்கிறதுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு தாரணை செய்கிறவங்க தான் அனுபவிகளாக ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தாரணை செஞ்சதை சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? தாரணை ஆனால் தானே பயன்படுத்த முடியும், தாரணை ஆகலைன்னா பயன்படுத்த முடியாது இல்லை. புதுசாக ஒரு குணம் தாரணை ஆகிடுச்சு,
அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அதை பயன்படுத்த முடியும். தாரணை ஆகலைன்னா ஸோ அதனால் தாரணை செஞ்சதை சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் பொக்கிஷங்கள் அவங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தாரணை பண்ணாமல் சும்மா முரளி கேட்குறவங்க அவங்க இந்த முரளியை மற்றவங்கக்கிட்ட நல்லா சொல்கிறாங்க, வர்ணனை பண்ணுறாங்க, நல்லாவே வர்ணனை பண்ணுறாங்கன்னு பாபா பார்க்குறார். ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால அதை உங்களால் காரியத்தில் பயன்படுத்த முடியாது. சரியான நேரத்தில் தாரணை பண்ணாதான் சரியான நேரத்தில் அதை உங்களால் காரியத்தில் கொண்டுட்டு வர முடியும். அதனால் நீங்கள் எல்லோரும் இப்போ செக் பண்ணுங்கள், தாரணை ஆகி இருக்குதா. தாரணையை கேட்குறது தாரணை பண்ணுறவனா இருக்கிறனான்னு செக் பண்ணுங்க. கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட, அதாவது நிரம்பி இல்லை அப்படின்னா குழப்பம் இருக்கும். ஆனால் தாரணை செய்கிறவங்க தான் நிரம்பி இருப்பாங்க. அதனால் அவங்க குழப்பம் அடைய மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி பாப்தாதா எல்லாருடைய பொக்கிஷங்களையும் சோதனை செய்கிறார். நிரம்பி இருக்குதா, குறையாக இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ கேட்டிங்க இல்லையா, 2 விதமான குழந்தைங்க. ஒன்று கேட்குற குழந்தை, இன்னொன்று தாரணை பண்ணுற குழந்தை. நான் யார்? கேட்குற குழந்தையா, தாரணை பண்ணுற குழந்தையா அப்படின்னு தனக்குத்தானே சோதனை பண்ணுங்கள். ஸோ அதனால் பொக்கிஷங்களை சேமிக்கிறது அல்லது அதிகப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? சரியான நேரத்தில் அந்த பொக்கிஷத்தை காரியத்தில் பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு காரியத்தில் பயன்படுத்துவீங்களோ அந்த அளவுக்கு பொக்கிஷம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஆக்சுவலாக லௌகீக செல்வமே கூட பார்த்திங்கன்னா, ஒரு பணக்காரங்க இருக்கிறாங்கன்னா அதை திரும்ப திரும்ப பிஸ்னஸில் போட தான் அது, அதாவது அந்த பணத்தை பயன்படுத்த தான் அது அதிகமாகுது இல்லையா? அதே மாதிரி இந்த பொக்கிஷங்களை கூட, இந்த பொக்கிஷங்களின் எஜமானராக யார் இருக்கிறாங்களோ அவங்க இந்த பொக்கிஷங்களை காரியத்தில் பயன்படுத்தி அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதிகப்படுத்துகிறவங்க தான் பொக்கிஷத்தின் எஜமானர்ன்றார். ஸோ பொக்கிஷங்கள் உங்களை காரியத்தில் பயன்படுத்திக்கக்கூடாது, நீங்கள் பொக்கிஷங்களை காரியத்தில் பயன்படுத்தணும். அதனால் உங்கள் அனைவருக்கும் பாபா அனைத்து பொக்கிஷங்களையும் ஆஸ்தி ரூபத்தில் கொடுக்குறார். அதனால் தந்தையுடைய பொக்கிஷங்கள் உங்களுடைய பொக்கிஷங்களாக நீங்கள் ஆக்கிக்கணும். இதில் ஒவ்வொருத்தரும் கவனம் கொடுக்கணும் இல்லையா? பாபாவுடையது எதெல்லாம் இருக்குதோ, அவருடைய குணங்கள், அவருடைய சக்திகள் எல்லாமே என்னுடையதாக ஆகணும் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்குதோ அந்த அளவுக்கு நிறைந்த நிலையில் ஆடாது அசையாது இருப்பீங்க. சூப்பர் இல்லையா? அந்த நிரம்பிய குடம் தழும்பாதுன்னுவாங்களே, அது மாதிரி இந்த பொக்கிஷங்கள் நிரம்பி இருந்தால் நீங்களும் ஆட மாட்டீங்கன்றார். ஸோ அப்படி ஆட்டம் காண்றீங்கன்னா அந்த பொக்கிஷங்கள் நிரம்பி இல்லை அப்படின்னு அர்த்தம். பாப்தாதா விரும்புகிறது என்னென்னா, ஒவ்வொரு குழந்தையுமே சம்பன்னமாகணும். யாருமே, அதாவது சம்பன்னன அனைத்திலும் நிரம்பியவர் ஆகணும், குறைந்தவராக இருந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வாய்ப்பு தந்தை மூலமாக இப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிது. என்ன வாய்ப்பு? அழிவற்ற வருமானம் சேமிக்கிற வாய்ப்பு பல ஜென்மத்துக்கு. ஸோ அதனால் ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும், எல்லாமே குறையே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ மட்டும்தான் இதை உங்களால் பண்ண முடியும். அதனால தான் இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது சங்கமயுகத்தின் நேரத்துக்காக தான் சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சங்கமயுகத்துடைய ஸ்லோகனு இப்போ இல்லைன்னா எப்போவுமே கிடையாது இல்லையா? டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன்னுவாங்க. யாருக்காகவும் காலமும் கடல் அலையும் காத்திருக்காதுன்னுவாங்க.
கடந்த நொடி திரும்ப வராதுன்னுவாங்க. அப்போ இங்கே ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு வருது. நீங்கள் பயன்படுத்திக்கலைன்னா அது அவ்வளோதான், நஷ்டக்கணக்காயிடுது. அப்போ ஒரு வினாடி விடாமல் அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் கொடுக்கணும். இல்லாட்டினா போனது தான், அதான் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. ஸோ அதுதான் இந்த சங்கமயுக நேரத்துக்கான முக்கியமான ஸ்லோகன். என்ன சேமிச்சிருந்தீங்களோ அதோடைய பலனை எதிர்காலத்தில் பிராப்தியாக அடைவீங்க. ஆனால் பிராப்திக்கான நேரம் இப்போ மட்டும்தான். அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சேமிப்பை பார்க்கணும். யாருக்கு எந்த அளவுக்கு களஞ்சியம் நிரம்பி இருக்குதோ அது அவங்களுடைய கண்கள் மூலமாக தெரியும், நடத்தைகள் மூலமாக தெரியும், முகத்தின் மூலமாக தெரியுன்றார். ஸோ இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தத்தை எடுத்துகிட்டு மகாலட்சுமி வந்ததாக சொல்லுவாங்க இல்லையா. அமிர்தத்தை கடையிறது நாம தான், மகாலட்சுமி வரல. ஆனால் அந்த பொக்கிஷங்கள்னால நாம் நிரம்பி இருக்கும்போது நம்மளுடைய பார்வை, வார்த்தை, குணம், முகம் எல்லாமே தேவதைகள் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த தேவதைகள் அழகாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த பொக்கிஷத்தில் நிரம்பி இருக்கிறதுனால. ஸோ அப்போ அவங்க முகத்தின் மூலமாகவே தெரிஞ்சிடும்ன்றார். அவங்களுடைய நடத்தையும் முகமும் மலர்ந்திருக்கிற ரோஜா மாதிரி இருக்குன்றார் இல்லையா. மலர்கள்னே பாபா சொல்லுவார். பாப்தாதா ஒவ்வொருத்தருடைய நடத்தையையும் முகத்தையும் பார்க்குறார். எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு புன்முறுவல் சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறார். கண்ணில் ஆன்மீகம், முகத்தில் அந்த புன்னகை, புன்முறுவல் மற்றும் செயலில் ஒவ்வொரு குணமும், அந்த தெய்வீக குணமும் அனைவருக்கும் அனுபவமாகணும். ஸோ அப்படி ஆகுதான்னு உங்களை நீங்களே செக் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பாபா அதை தான் பார்க்குறார் இல்லையா. அந்த முகத்தில் உள்ள சந்தோஷம் சொல்லும் உங்களுக்குள்ள பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்குதா இல்லையா. அந்த கண்ணில் அந்த ஆன்மீகத்தன்மை இல்லையா, ஆத்மாவைத்தான் பார்த்துட்டு இருக்குதா இல்லையா. ஆத்மாவை பார்க்கும்போது இருக்கக்கூடிய போதை வேறு, உடலை பார்க்கும்போது வர போதை வேறு. ஸோ கண்ணில் அந்த ஆன்மீகம் இருக்கணும், அதுதான் உண்மையான தூய்மை. அந்த முகத்தில் அந்த சந்தோஷம் இல்லையா. ஆத்ம உணர்வில் இருந்தாலே எல்லாமே கரெக்டாக வந்துடும். அப்போ எல்லோருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் தெய்வீக குணமாக இருக்கிறது அனுபவமாகும். அப்படி ஆகுதான்னு முதல்ல உங்களை நீங்களே செக் பண்ணுங்கன்றார் பாப்தாதா. ஒவ்வொரு குழந்தை மேலேயும் என்ன சுபபாவனை வைக்கிறார் தெரியுமா. ஒவ்வொரு குழந்தையும் அநேக ஆத்மாக்களை பொக்கிஷம் நிறைந்தவர்களாக ஆக்கணும் இல்லையா. அந்த குழந்தை மட்டும் பொக்கிஷம் நிரம்பியவர் ஆகிறது கிடையாது, நிறைய பேரை ஒவ்வொரு குழந்தையும் அப்படி ஆக்கணும், நிறைய பேரை தனக்கு சமமாக பொக்கிஷம் நிரம்பியவராக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் பாபாவுடைய சுபபாவனை. இன்றைக்கி உலக ஆத்மாக்கள் எல்லோரும் ஏதாவது ஆன்மீக சக்தி கிடைக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. அவங்களுக்கு அந்த ஆன்மீக சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லலே பிராமண ஆத்மாக்களாகி நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் ஹோலியஸ்ட் இல்லையா, ரொம்ப ரொம்ப தூய்மையானவர்கள், ஹையஸ்ட் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் மற்றும் ரிச்சஸ்ட் மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த பொக்கிஷங்களில். ஸோ அப்போ நீங்கள் தானே எல்லோருக்கும் கொடுக்கணும். மிக மிக தூய்மையானவர்கள், மிக மிக உயர்ந்தவர்கள், மிக மிக செல்வந்தர்கள் ஆத்மாக்களாகிய நீங்கள் தான். ஸோ எல்லா ஆத்மாக்களையும் விட அதிக தூய்மையானவர்கள் நீங்கள் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு நடக்கிற மாதிரி விதிப்படி பூஜைகள் வேறு யாருக்குமே நடக்கிறது கிடையாது. இப்போ இந்த கடைசி பிறவியில் கூட பாருங்கள், ஆத்மாக்களாகி உங்களுக்கு எவ்வளோ பூஜை நடக்குது. வேறு எந்த தர்ம பிதாக்களுக்கோ அல்லது நிமித்தமாக இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களுக்கோ அந்த மாதிரி பூஜை நடக்குதா பார்த்தீங்களா? யாருக்கும் நடக்கிறது கிடையாது.
அவங்க ஆனால் நினைவு சின்னங்களை உருவாக்கிக்கலாம், இல்லை கோயில் கட்டலாம். ஆனால் விதிபூர்வமாக பூஜை நடக்கிறது கிடையாது. பிறகு உலகத்திலேயே அதிக செல்வந்தர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் தான். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய இந்த ஒரு பிறவிக்கு நீங்கள் சேர்க்குற பொக்கிஷம் எவ்வளோ இருக்குதுன்னா 21 பிறவிக்கு உங்கள் கூடவே இருக்க போகுது அழிவற்றதா. இப்போ எல்லாரையும் விட பணக்காரங்க நீங்கள் தானே. ஏன்னா தந்தை மூலமாக தந்தையின் ஆஸ்தி அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. எப்படி தந்தை அழிவற்றவரோ அதே மாதிரி தந்தை மூலமாக கிடைச்சிருக்கிற பொக்கிஷங்கள் கூட அழிவற்றதாக இருக்குது, அழிவற்றதாக ஆயிடுது. அதனால தான் ஜென்ம ஜென்மத்துக்கு அது தொடர்ந்து வருது. அதனால் உலகத்திலேயே அதிக செல்வந்தர்களாக அதிக தூய்மையானவர்களாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி நான் விசேஷ சேவாதாரின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி உலக ஆத்மாக்களுக்கு எது ரொம்ப ரொம்ப அவசியம் தெரியுமா? குஷி, சக்தி, அன்பு. இதுதான் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. இல்லை, யாருக்கும் சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது, எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இருக்க மாட்டேங்குது, அன்பு கிடைக்கவே மாட்டேங்குது, எல்லாம் சுயநலமாயிடுது. இல்லையா? அப்பா அம்மா உட்பட எல்லாருமே சுயநலமிக்கவர்களாக துரோகிகளாக மாறுறதெல்லாம் நடக்குது. அப்போ உண்மையான அன்பு, அந்த ஆன்மீக அன்பை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போ இந்த காலத்தின் அவசியப்படி இதை கொடுக்கிற வள்ளலாகுங்கள். குஷியின் வள்ளல், சக்தியின் வள்ளல், அன்பின் வள்ளலாகுங்க. மனதினால் சக்தியை கொடுங்க, வார்த்தையினால் ஞானத்தை கொடுங்க, செயல்னால் குணத்தை தானம் கொடுங்கன்றார். இல்லை, யார் வந்தாலும் இந்த 3 கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணுன்வார். மனசினால் சக்தியை கொடுங்க, வார்த்தையின் மூலமாக ஞானத்தை அல்லது இனிமையான வார்த்தையை கொடுங்க, செயல் மூலமாக அந்த தெய்வீக குணம் அவங்களுக்கு தானமாக போகணும். அப்படின்னா அர்த்தம் தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தணும். பிரம்மா பாபா கடைசியில் எல்லா குழந்தைங்களுக்கும் 3 வார்த்தைகளை தான் பரிசாக கொடுத்தார். ஞாபகம் இருக்குது தானே? ஏன்னா இந்த 3 வார்த்தையை நீங்கள் சேவையில் பயன்படுத்தும் போது தான் பல ஆத்மாக்களை உங்களால் திருப்திப்படுத்த முடியும். அந்த 3 வார்த்தைகள் என்ன? நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி. ஸோ மனதினால் நிராகாரியாக இருக்கணும், உடல் இருக்கிற உணர்வே இருக்கக்கூடாது, ஆத்மான்ற உணர்வுலே இருக்கணும். வார்த்தையில் நிரகங்காரியாக இருக்கணும், அகங்காரமே இருக்கக்கூடாது. ஸோ அதை நினைவாக பக்தியில் கூட பாருங்கள், ஆங்காரி ஓங்காரின்ட்டு இந்த நிராகாரியை தான் அவங்க பாஷையில் வேறு ஏதோ சொல்லி பாடுறாங்க, அதே வார்த்தை வர மாதிரி. ஸோ வார்த்தையில் அவ்வளோ பணிவு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் சேவையில் மற்றவங்களை திருப்திப்படுத்த முடியும். செயலில் எந்த விதமான விகாரமும் இருக்கக்கூடாது. காமமோ, கோபமோ, பற்றோ, பேராசையோ, அகங்காரமோ இருக்கக்கூடாது. சுயநலமற்ற எல்லையற்ற சேவாதாரியாக இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு செயலும். அதனால் இந்த 3 வார்த்தைகளை சேவையில் பயன்படுத்துங்க. இப்போ உலகத்துக்கு உங்களுடைய சக்தி மூலமாக கொஞ்சமாவது உள்ளபூர்வமான ஆனந்தம் அனுபவமாகணும். உலகத்துக்கே சுகத்தின் பிராப்தி அனுபவமாகணும். இல்லை, உங்கள் சக்தியின் மூலமாக அதை நீங்கள் அந்த அனுபவம் ஏற்படுத்தணுன்றார். ஏன்னா எல்லாரும் நிராசையோடு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் உலகத்தின் ஆசை நட்சத்திரங்களாக இருக்கிறீங்க. பாப்தாதா எல்லா குழந்தைங்களையும்
பாபாவுடைய ஆசை நட்சத்திரங்களாக, அதாவது நம்பிக்கை நட்சத்திரங்களாக பார்க்க விரும்புகிறார். இல்லையா, உலகத்துக்கே நம்பிக்கை நட்சத்திரங்கள். வெறும் நம்பிக்கை நட்சத்திரம் மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஆசை நட்சத்திரங்களாகவும் இருக்கணுன்றார். அதனால தான் ஆசை நட்சத்திரங்கள். இல்லை, நிராசையோடு இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஆசை நட்சத்திரங்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாப்தாதா கிட்ட குழந்தைங்களுடைய அன்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நிரந்தரமாக. எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியான முயற்சி எது தெரியுமா? விதவிதமான முயற்சி இருக்குது, இருந்தாலும் எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியான முயற்சி அன்பு தான். அன்பில் முயற்சி கூட அன்பான ரூபமாக மாறிடுது. அதனால் தந்தைக்கு ஸ்நேகியாக, அதாவது அன்பானவராக ஆகிறது அப்படின்னா எளிய முயற்சி பண்ணுறதுன்னு அர்த்தம்ன்றார். இல்லையா, அன்பாக பாபாவை நினைக்கும்போது அது பல மடங்கு சேமிப்பாகும் ஈஸியாக. இன்னொன்று, அன்பில் அவரை நினைக்கும்போது நேரம் போகிறதே தெரியாது. அன்பு இல்லாமல் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் நினைக்க தான் அன்பும் வரும், அதையும் புரிஞ்சுக்கணும். அன்பில் நீங்கள் எல்லோரும் உங்களை அன்பானவர்னு நினைக்கிறீங்க இல்லையா? எப்போவும் அன்பானவராக தானே நினைக்கிறீங்க, அல்லது அப்பப்போ அன்பானவர் நினைக்கிறீங்களா? எப்போவும் அன்பானவர் இல்லையா? யார் தன்னை சதா அன்பு கடலில் மூழ்கி இருக்கிறதாக நினைக்கிறீங்களோ, சதா அன்பு கடல்லே மூழ்கி இருக்கணும், மேலோட்டமாக மூழ்கிறவங்களாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி அன்பிலேயே கலந்து இருக்கிறவங்க, அன்பிலேயே மூழ்கிட்டு இருக்கிறவங்க, அப்படி யாரை நினைக்கிறீங்களோ அவங்க கையை உயர்த்துங்க நிரந்தரமாக. அந்த வார்த்தையை ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும். இல்லை, நிரந்தரமாக அன்பு கடல்லே மூழ்கி இருக்கிறவங்க யார்? கை உயர்த்துங்க. நிரந்தரமாக இருக்கிறீங்களா? சரி, கை நல்லா உயர்த்திட்டீங்க. பாபாதா நீங்கள் உயர்த்திய கையை பார்த்து குஷி அடைகிறார். ஏன்னா தைரியம் வைக்கிறீங்க. ஒருவேளை அன்பு குறைஞ்சது, கொஞ்சம் குறைஞ்சா கூட, ஐயோ நான் முழுசாக அன்பிலே மூழ்கி இருக்கிறேன்னு கை உயர்த்தி இருக்கிறேன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்காக தான் பாபா இந்த மாதிரி யுக்தியை உருவாக்குறார் இல்லையா? நான் அன்பிலேயே மூழ்கிய குழந்தை அப்படின்னு கை உயர்த்தி இருக்கிறேனே, அன்பு குறையக்கூடாது. ஏன்னா பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தை மேலேயும் ரொம்ப அன்பு இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் பல முறை அன்பானவர்களாக ஆகியிருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு குழந்தை மேலேயும் அவ்வளோ அன்பு பாபாவுக்கு. அதே மாதிரி இப்பையும் அன்பானவராக குழந்தைங்க ஆகியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இதே ஆத்மாக்கள் தான் அன்பானவர்களாக ஆவாங்க. ஸோ நாம் தான் ஒவ்வொரு கல்பத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறோம் அப்படிங்கிற போதையும் குஷியும் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாரு. இப்படி அதிகாரி ஆத்மாக்களை பார்த்து பாப்தாதா உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. சதா கலைப்பற்றவராகி பறந்துக்கிட்டே இருங்க. அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் சுயஸ்திதியிலிருந்து கீழே வராதிங்க. உங்கள் சுயஸ்திதியை உயர்ந்த ஸ்திதியிலிருந்து கீழான ஸ்திதியாக ஆக்கிடாதீங்க. அப்படி உயர்ந்த சுயஸ்திதிக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றார் இல்லையா? அந்த போதையிலே மிதந்துக்கிட்டே இருங்க, அந்த உயர்ந்த இடத்துல இருங்கன்றார். நல்லது. முதல் முறையாக யார் வந்திருக்கிறீங்க? அவங்க கை உயர்த்துங்க. பலர் வந்திருக்கிறீங்க. பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து பெருமையாக இருக்குது. ஆஹா எனது குழந்தை, ஆஹா
அப்படின்னு பாபாவுடைய மனம் பாடிட்டு இருக்குது. நீங்கள் இயற்கையாகவே ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய பாபா, ஆஹான்ற பாட்டு பாடுறீங்க தானே? அதே மாதிரி தான் தந்தை கூட குழந்தைங்களுடைய பாட்டு பாடுறார். ஆஹா, ஒவ்வொரு குழந்தையும் ஆஹான்னு. ஏன்னா தந்தையும் ஒரு கல்பம் கழித்து தான் குழந்தைங்களை வந்து சந்திக்கிறார். ஒவ்வொருத்தரும் உலகத்துக்கு முன்னாடி மகான்களாக இருக்கிறீங்க. அதனால தான் தந்தை கூட ஆஹா குழந்தை ஆஹா அப்படின்னு பாடுறார். நீங்களும் ஆஹா ஆஹான்னு இருக்கிறீங்க தானே? ஆஹா ஆஹா குழந்தைகளாக இருக்கிறீங்க தானே? ஸோ அப்படி ஆஹா ஆஹா குழந்தையாக, அதாவது என்னுடைய பாக்கியத்தை நினைத்து ஆஹா ஆஹான்னு யார் இருக்கிறீங்களோ அந்த குழந்தைங்க கையை உயர்த்த சொல்கிறார். சதா நான் ஆஹா ஆஹான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் முயற்சியாளராக இருக்கலாம், ஆனாலும் ஆஹா ஆஹா குழந்தை, தந்தையுடைய ஆஹா ஆஹா குழந்தைங்க. நீங்கள் தந்தை கூடவே போக போகிறீங்க. இங்கே தங்கிட மாட்டீங்க தானே பாபா விட்டுட்டு? பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு குழந்தையும் அன்புன்ற மடியில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போவேன். ஸோ தயாராக இருக்கிறீங்க தானே? அல்லது வழியில் நின்றுடுவீங்களா? வெளி உலக விஷயம் ஏதாவது பிடிச்சி இழுத்துடுமா? இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா கூட போயிட்டு இருக்கிறேன்றதை தவிர வேறு எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது. கூடவே வருவீங்க தானே? ஏன்னா சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த சத்தியத்தை கடைப்பிடிக்கிறவங்க நீங்கள், இல்லையா? இப்போ பாப்தாதா இதை தான் விரும்புகிறார். எதை விரும்புகிறாரு? உங்களுடைய ஃபரிஸ்தா ரூபத்தை வெளிப்படுத்துங்க, அதை தான் விரும்புகிறார். நீங்கள் நடந்தாலும் காரியம் செஞ்சாலும் ஃபரிஸ்தா ரூப ஆடையின் அனுபவம் செய்வீங்கள். இல்லை, யார் உங்களை பார்த்தாலும் ஃபரிஸ்தாவாக தான் உங்களுக்கு அனுபவம் ஆகணும். பாப்தாதா ட்ரில் கொடுத்துருந்தார் இல்லையா? ட்ரெஸ் மாற்றிக்கிற பழக்கம் இருக்குது இல்லையா? ஸோ எப்படி ட்ரெஸ்ஸு மாற்றுறோமோ அது மாதிரி சரீரத்தை மாற்றுங்க. ஆத்மாவுடைய ரூபம், பிறகு ஃபரிஸ்தா ரூபம், இப்படி அடிக்கடி அனுபவம் செய்யுங்க. ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குது தானே? பிரம்மா பாபா அவ்யக்த ஃபரிஸ்தா ரூபத்தில் வதனத்தில் எப்படி உட்காந்துட்ருக்கிறாரோ அதே மாதிரி பாபாவுக்கு சமமாக நீங்கள் எல்லோரும் கூட நடந்தாலும் காரியங்கள் செஞ்சாலும் ஃபரிஸ்தா ரூபத்துடைய அனுபவம் செய்யணும், மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆகணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணாலும் நான் ஃபரிஸ்தாவாக இருக்கேன். ஃபரிஸ்தாவாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம்? நான் இங்கே இல்லவே இல்லை, சூக்ஷ்மதனத்தில் இருக்கிறேன். அங்கே உங்களுடைய வேலையே என்ன? சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். ஏன்னா ஃபரிஸ்தா ஆன பிறகு தான் நீங்கள் தேவதையாகவே ஆவீங்க இல்லையா? பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலேருந்து தேவதை. பாபாவுடைய 3 ரூபங்கள் ஞாபகம் இருக்குது தானே? அப்பா, டீச்சர், சத்குரு. ஸோ 3 ரூபம். அதேமாரி உங்களுடைய 3 ரூபமும் நினைவு செய்யுங்க. அது என்னது? பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலேருந்து தேவதை. ஸோ இந்த 3 ரூபமும் பக்காதானே? சில நேரம் பிராமணன் ட்ரெஸ் அணிஞ்சிக்கோங்க, சில நேரம் ஃபரிஸ்தா ட்ரெஸ் அணிஞ்சிக்கோங்க, அதாவது ஃபரிஸ்தா உடல். சில நேரம் தேவதை ட்ரெஸ் அணிஞ்சிக்கோங்க. இந்த 3 ரூபத்தில் இயற்கையாகவே
திரிகாலதரிசின்ற சீட்டில் உட்காந்து சாட்சியாகி ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் எல்லார்கிட்டையும் பாபா இதை தான் பார்க்க விரும்புகிறேன். இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸு பிராமணனாகவும் இருக்கணும், ஃபரிஸ்தாவாகவும் இருக்கணும், தேவதையாகவும் இருக்கணும். எப்படி இந்த 3 ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போடணும். கலியுகவாசியாக ஆகிடவே கூடாது. ஸோ அதுதான் திரிகாலதரிசி நிலையில் உட்காந்துட்டு, இப்போ பிராமணனாக இருக்கிற நான் ஃபரிஸ்தா ஆக போகிறேன், பிறகு தேவதையாக போகிறேன், இதே சிந்தனையிலே இருக்கணும். ஸோ இந்த சிந்தனையில் இருந்தாலே கலியுகத்தின் விஷயத்தை பார்க்க மாட்டீங்க, சாட்சியாக விலகி பார்ப்பீங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் விலகி செய்யுங்கன்ற. எப்போவுமே பாபா கூடவே இருங்க, தனியாக இருக்காதீங்க. ஏன்னா பாபா கூடவே இருந்தால் தான் கூடவே வருவீங்க. இல்லையா, குழந்தைங்க அதை விட்டுட்டு அப்பாவோ அம்மாவோ வெளில போகணும்னு நினைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வேறு யாருக்கிட்டையாவது விட்டுட்டு அப்படி சும்மா அப்படி பேச்சு கட்டிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. குழந்த உஷாராக என்ன பண்ணும், அப்படி கெட்டியாக போய் அம்மாவை பிடிச்சிக்கும், விடவே விடாது. அந்த மாதிரி நீங்கள் பாபாவை பிடிச்சிக்கிட்டால் தான் பாபா கூடவே போக முடியும். அதனால தான் மார்க்கண்டேயன் ஈருகா கட்டி பிடிச்சிக்கிட்டார் சிவலிங்கத்தை. ஸோ எப்பயாச்சும் தான் நீங்கள் பாபா பிடிக்கிறீங்க, பாபா கூட இருக்கிறீங்கன்னா எப்படி பாபா கூடவே வர முடியும்? அன்பானவரை ஒருபோதும் மறக்க முடியாது இல்லையா? அதனால் முழு நாளும் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன பயிற்சி? அப்பப்போ பிராமணனாக இருங்க, அப்பப்போ ஃபரிஸ்தாவாக இருங்க, அப்பப்போ தேவதையாக இருங்க. எந்த ரூபத்தில் இருந்தாலும் பாபா கூடவே இருங்க. இல்லையா, சொர்க்கத்தில் தேவதை கூட பாபா வரப்போகிறதில்ல. ஆனால் இப்போ நீங்கள் தேவதை ரூபத்தில் இருக்கும்போது பாபா கூடவே இருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதோடைய நினைவு தான் பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்மவாதனத்தில் காட்டினது. சங்கமயுகம்னாலே நம்ம அங்கே தான் இருக்கணும். அப்போ நம்முடைய 3 ரூபம் தானே அந்த மும்மூர்த்திகள் இல்லையா? பிராமணன் பிரம்மாவுடைய குழந்தைங்க, அதனால் பிரம்மாவை காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் சங்கர் சூக்ஷ்மவாதனவாசி, அதான் ஃபரிஸ்தா. அடுத்தது விஷ்ணு தேவதை. அப்போ இந்த 3 ரூபத்திலையும் அங்கேயே இருங்க. இந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லது. வரதானம். மாஸ்டர் திரிகாலதரிசியாகி ஒவ்வொரு காரியமும் யுக்தியுக்தாக செய்யக்கூடிய கர்ம பந்தனங்கள்லேருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். மாஸ்டர் திரிகாலதரிசி முக்காலத்தை உணர்ந்தவராகி ஒவ்வொரு காரியத்தையும் யுக்தியுக்தாக செய்யக்கூடிய கர்ம பந்தனங்கள்லேருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த ஒரு சங்கல்பம், வார்த்தை அல்லது காரியம் செஞ்சாலும் அதை மாஸ்டர் திரிகாலதரிசி ஆகி நீங்கள் பண்ணுறீங்கன்னா எந்த காரியமும் வீணாக அல்லது அர்த்தமற்றதாக இருக்காது. அதாவது வேஸ்ட் பண்ண மாட்டீங்க இல்லையா? இப்போ பொக்கிஷத்தை சேமிக்கிற நேரம் அது எண்ணம் சொல் செயலை பக்காவாக பயன்படுத்தினீங்கன்னா சேமிப்பாகும். அப்படிங்கிறதுல உங்களுக்கு கவனம் இருக்கும், திரிகாலதரிசி ஆகி காரியம் செய்யும் பொழுது இல்லை. இப்போ இப்போ தான் சேமிக்கிற நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ வீணான காரியமோ தேவையில்லாத அர்த்தமற்ற காரியமோ நீங்கள் பண்ண மாட்டீங்க. எண்ணம் கூட அது மாதிரி உருவாக்க மாட்டீங்கன்றார். ஸோ தேவையற்ற விஷயத்தை பேசுகிறது, செய்கிறது, இப்படி நேரத்தை வீணாக்க மாட்டீங்க. ஸோ திரிகாலதரிசின்னா சாட்சி நிலையில் நிலைச்சிருந்து கர்மத்தின் ஆழமான ரகசியத்தை தெரிஞ்சு இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்ய வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? திரிகாலதரிசின்ற ஆசனம்னே சொல்லுவார் இல்லையா? அதில் உட்காந்துட்டு இல்லையா, ஆத்மா அந்த ரதத்தை செலுத்துகிற தேரோட்டி, அதுதான் கிருஷ்ணராக அங்கே காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த உடம்பை நீ இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு செய்ய வைக்கிறோம் விலகி.
அதனால் நீங்கள் செஞ்சவங்க தானே கஷ்டப்படணும். நான் செய்யலையே, செய்ய வைக்கிறேன், செய்ய சொல்கிறேன், அவ்வளோதான். இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, கர்ம பந்தனத்தில் மாட்டிக்க மாட்டீங்க. நான் செஞ்சேன்ற அந்த உணர்வு இருக்காது. இல்லை, ஒரு இதை பண்ணுங்க, இப்படி பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், ஒருத்தங்க செஞ்சு சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பற்று வராது, ஏன்னா நாம் செய்யலை, ஐடியா தான் கொடுத்தோம். அந்த மாதிரி கண்ணை இதை பாருன்றோம், அவ்வளோதான். அது கரெக்டாக நீங்கள் சொன்னதை அப்படியே கேட்கக்கூடிய வேலைக்காரனாக இருந்ததுனால அது செஞ்சுது, அவ்வளோதான். கை இதை பண்ணுன்றோம், அது பண்ணுது, அவ்வளோதான். ஸோ அதனால் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு செஞ்சிங்கன்னா கர்மாதீத்த நிலை அனுபவமாகிட்டே இருக்குன்றார். இல்லை, அந்த கர்மத்தில் சிக்காமல் ஒரு அதான் சொல்கிறேன்ல, தேர் ஓட்டுற மாதிரி. அல்லது இன்னும் ஒரு விதத்தில் சொல்லணும்னா, ஜேசிபி மிஷின் இருக்குது இல்லையா, மரத்தை வெட்டும், வீட்டை இடிக்கும். ஆனால் அவனை இடிக்கிறான், அவன் உள்ளே உட்காந்துட்டு இயக்கிட்டு இருக்கிறான், அந்த மாதிரி இயக்கிறது. ஸோ அதுதான் சாட்சி நிலைன்ற ஆசனத்தில் உட்காந்துட்டு காரியம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் யுக்தியுக்தாக காரியம் செய்கிறது. அப்போ தேவையில்லாத காரியம், பாவ காரியம்லாம் பண்ண மாட்டீங்க. அதனால் கர்மாதீத்த நிலை அனுபவம் ஆகிட்டே இருக்கும். ஸ்லோகன்: யார் எல்லைக்குட்பட்ட ஆசையிலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன், மகான் பணக்காரன்ற. இல்லையா, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. ஆசை இருக்கிறவனுக்கு எவ்வளோ இருந்தாலும் அவன் பிச்சைக்காரன் தான். இன்னும் வேணும் வேணும் வேணும்னு மனம் பிச்சை தானே எடுக்குது. ஸோ அப்படி எந்த ஆசையும் இல்லைன்னா அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன்றார். அவங்கள தேடி தான் எல்லாமே வரவும் செய்யும். ஸோ அதனால்தான் இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் நிலைச்சிருக்க சொல்கிறார். அவிக்தேஸ்வரா நிச்சயம்ன்ற அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்றவர் ஆகுங்கள். ஸோ ஒருத்தர் காவல் காக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது மிலிட்ரியில் இருக்கிறாங்க, எல்லையில் காவல் காக்கிறாங்க, ஆயுதத்தோடு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நான் வச்சிருக்கிற ஆயுதம் எதிரியை நிலைக்குலைய செய்து விரட்டிடும், தோல்வி அடைய வைக்கும் அப்படின்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவர் எதுக்குமே பயப்பட மாட்டார். அவர் நடந்துக்கிற விதமே பயமற்றவராக இருக்கிறத வெளிப்படுத்தும். அந்த மாதிரி உங்ககிட்ட சர்வ சக்திகள்ன்ற ஆயுதம் இருக்குது இல்லையா? எப்போவுமே இருக்குது தானே சர்வ சக்திகளும். கூப்பிட்டா போதும், அது வந்துடும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். நான் சர்வ சக்திகள் நிரம்பியவன், நான் கூப்பிட்டா அந்த ஆயுதம் வந்துடும் அப்படிங்கிறது ஞாபகம் நிச்சய புத்தி இருந்தால், நான் எஜமானன், நான் கூப்பிட்டா என் வேலைக்காரன் அந்த சக்தி வந்துடும்னு நீங்கள் எஜமானனாகி கட்டளையிட்டீங்கன்னா சதா காலத்துக்கும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். மாயக்கிட்ட தோக்கவே மாட்டீங்க. ஸோ இது எல்லாமே நிச்சய புத்தியின் ஆதாரம். எனக்குள்ளே அந்த பலகீனம் வரவே முடியாது, நான் சக்தியின் சொரூபமாக இருக்கிறேன் அப்படிங்கிற நிச்சய புத்தி இருக்கணும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.